வல்ல வா. டிக்கெட் எடுக்காதவங்க எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டாப்பிங்ல செக்கிங் நடக்கும். டிக்கெட் எடுக்காதவங்க எடுத்துக்கோங்க. டிக்கெட். அம்மா நீங்க டிக்கெட் எடுத்துட்டீங்களா? அம்மா டிக்கெட். நீங்க எங்க போனோம்? தாத்தாவை பாக்கறதுக்கு. தாத்தாவா? எந்த ஊரு தாத்தா? அங்கதான்ப்பா உன் தாத்தாவை பாக்கறதுக்கு. கிழவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தது உயிரை விட்டுருவேன். அடி பல்லு போன கிழவிய. வீடு போனது காடு வாவான்னுது. இதுல பார்த்தா போயிடுவேன்னு. நீ எங்க போனோம்? மூஞ்சு முகர கட்டையும் பாரு. உனக்கெல்லாம் யாரா வேலை கொடுத்தது? பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. புடுறா உன் 20 ரூபாய. இந்தா உன் 20 ரூபாய் டிக்கெட். நீ எங்க இருக்கணும்னு நினைக்கிறீ அங்க இறங்கு. பாரு டிக்கெட். எங்க போனோம்? முன்னாடி இங்க இருந்து ஆரம்பிச்சு அங்க இருந்து இங்க வந்து உறிஞ்சி கீழே வந்து அப்பா மொத்தம் எங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொஞ்சம் கீழே இறங்கி அங்க இழுத்து பிடிச்சா. டேய் யாரா நீ? துணி அவுத்துருவ போல. எனக்கு குடும்பம் குழந்தை குட்டின்னு இருக்குடா. இப்போ நான் டச் பண்ண உனக்கு ஒரு சொரணையும் இல்லை. சரி விடு, நான் போக வேண்டிய ஊருக்கு ஒரு டிக்கெட் கொடு. இந்தா போய் உட்காரு போ. எங்க உட்காருது? அங்க பார்த்தா அவளுங்க இருக்காளுங்க, இங்க பார்த்தா இவனுங்க இருக்கானுங்க. நான் எங்க உன் மேல வந்து உட்காரவா? கீழே போய் உட்காரு. தூரம் போ. இந்த பஸ்ல எல்லாம் ஒரே மார்க்கமா இருக்குதுங்க. டிக்கெட். வேகமா போற பஸ்ல ஸ்ரீ பொண்ணு சிரிப்போட கொஞ்சம் வெக்கப்பட்டு கண்ணும் பாத்துக்கிட்டு அவ கொஞ்சம் சிரிக்கையில வேகமா போற பஸ்ல. என்னடி காக்கா வடைய தூக்கிட்டு போன மாதிரி அவன் அப்படி பாக்குற? பால்ராஜ் சிரிச்சா செம்மையா இருக்கான்ல. அப்படி ஒண்ணும் இல்லையே, சாதாரணமா தான் இருக்கான். ஏன் கண்ணு வழியா பாருடி, பால்ராஜ் சந்திரன மாதிரி இருப்பான். அந்த தாடிய பாத்துக்கிட்டே இருக்கலாம் தெரியுமா? என்னது அந்த தாடியா? ஏய் அமைதியாரு. நிலாவுல இருக்கிற கருப்பு மாதிரி தான் பால்ராஜுக்கும் இந்த தாடி இருக்கு. அப்படியா? மகா 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 பால்ராஜ் என்ன பாக்குறானா பாரேன். பாக்குறான்டி. எனக்கு தெரியும் பால்ராஜ் என்னதான் பாப்பான். சாப்பிடு. இவன் எதுக்கிட்ட இங்க வந்திருக்கான்? டேய் பால்ராஜ் ப்ளீஸ்ரா என்கிட்ட பேசுடா. டேய் அட்லீஸ்ட் நீங்களாவது பேசுங்கடா ப்ளீஸ்டா. டேய் ஏன்டா அவன்கிட்ட பேச மாட்டேங்கிற? இப்பவே 4 வருஷம் ஆச்சு. பாவுண்டா அவன். அவனுக்கு நம்மளை விட்ட வேற யாரு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்னு? போய் பேசலாம்ல. அவன் நம்மளை ஏமாத்துற விஷயத்த மறந்துட்டீங்களா நீங்களா? நம்ம நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணவன்டா அவன். ஏமாத்திருக்கான்டா. நம்மள ஒருத்தன் நினைச்சோம், ஆனா அவன் மனசுல வேற ஒண்ணு வச்சிருக்கான். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஷிப்ல இடம் கொடுத்தா அந்த ஷிப்பே மூழ்கடிச்சிட்டான்டா அவன். கண்ணீரை துடைக்கிற விரலா இருப்பான்னு பார்த்தா அதே விரல வச்சு கண்ணை குத்துறவனா இருக்கான். டேய் அதெல்லாம் இப்ப தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு போய் பேசணும்னா போய் பேசுங்க. போங்கடா போ. ஆனா பேசுறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் நம்மள ஏமாத்திருக்காங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. என்ன அது ஞாபகத்துக்கு வரும்போதெல்லாம் எனக்கு. டேய் பால்ராஜ் இப்படியே எத்தனை நாளைக்குடா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன். தட் இஸ் அபவுட் மிஸ்டர் சுப்பிரமணியம். போன வாரம் நடந்த ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. நம்ம காலேஜுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்திருக்கான். பாத்தீங்கன்னா பூத்தொட்டிக்கு பக்கத்துல குப்பை தொட்டி மாதிரி டாப்பர்ஸ்க்கு பக்கத்திலேயே லோஃபர்ஸும் இருப்பாங்க. கிளாஸுக்கு வந்துட்டோம் சார். ஹாய் சார். உள்ளேனையா? தோ பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டாங்க பாருங்க, லோஃபர்ஸ் பேட்ச்.
ஏண்டா சத்தியமா சொல்லி இந்த வருஷம் நீ பாஸ் ஆயிடுவேன்னு? ஆ, எங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணிருக்கேன் சார், இந்த வருஷம் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன்னு. டேய், சிரிச்சு சிரிச்சு அந்த சரண் பையன் இன்னைக்கே செத்துருவான் போல் இருக்கு. அவனை எந்திரிக்க சொல்றான். ஏய் நிறுத்துங்க. ஆமா கண்டிப்பா இந்த தடவை பால்ராஜ் பாஸ் ஆவான். பால்ராஜ பத்தி உங்களுக்கு எல்லாம் அப்புறமா தெரியும். பால்ராஜ் நீ பாஸ் ஆயிடுவ எனக்கு தெரியும். நீ பாஸ் ஆகுறியோ இல்லையோ, கண்டிப்பா அவ இந்த தடவை ஃபெயில் ஆக போறாடா. கண்டிப்பா ஃபெயில் ஆக போறா. எனக்காக ஒரு பொண்ணு இந்த கிளாஸ்ல அழுதுட்டு வெளியே போறா, நானும் இங்க இருக்க மாட்டேன், நான் போறேன். உன்னை அப்புறம் பாத்துக்கிறாரு. இப்போடா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனே இல்லாத கிளாஸ்ல நான் எதுக்கு இருக்கணும்? நானும் போறேன். This is not fair and lovely. Two words lovingly. மாங்க முடியா. என்ன தாசண்ணே, பொண்ணு கல்யாணத்துக்காக நிலத்தை விக்கிறீங்கன்னு சொன்னாங்க. உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவா சரி, நிலத்தை வித்துட்டீனா அப்புறம் உன்னோட நிலைமை? இங்க வாமா. மருமக உனக்கு சோறு போடுவான்னு நினைக்கிறியா? உனக்கு சோறு போடுற நிலத்தை விக்கணும்னு நீ எப்படி நினைச்ச? அது இல்லம்மா. அம்மான்னு கூப்பிட்டா மட்டும் போதுமா? கஷ்ட காலத்துல இந்த அம்மா ஞாபகத்துக்கு வரலையா? இங்க வா. வாங்கிக்கோ தாசனா, உன் பொண்ணு கல்யாண விஷயத்த என்கிட்ட விட்டுடு. சரிங்கம்மா. நல்லா இருமா, போயிட்டு வாங்க. இந்த பொண்ணு யாரா புதுசா இருக்கா? டே பால்ராஜ் ப்ளீஸ்ரா என் கூட பேசுடா. ஜே அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லுடா, பேசலாம். ஜென்ம என்ன துரோகி. பண்ற? ஏய் நில்லு. ஆ. டேய் நீங்க எல்லாரும் ஒரே பேட்ச் தானே? 4 மாசமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இவனை ஏன்டா தள்ளி வைக்கிறீங்க? இவன் டெய்லியும் வரான். ப்ளீஸ்டா என்கிட்ட பேசுங்கடான்னு உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நீங்களும் எல்லாத்தையும் பாக்குறீங்க, ஆனா பேசாம தான் போயிடுறீங்க. ஏன்டா? என்னதான்டா நடந்துச்சு? அவன் எப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணிருக்கான்னு தெரியுமா சார்? வேணா விடுங்க சார், விடுங்க. கண்டிப்பா இது பெரிய ப்ராப்ளம் தான் போல இருக்கு. டேய் நீயாவது சொல்லுடா. கொடைய பிடிச்சி இடியை நிறுத்த முடியாது சார். டேய் கொடை என்ன, நடுவுல இந்த இடி என்னடா? புரியுற மாதிரி சொல்லுடா. ரோஜா செடியில ரோஜா தான் பூக்கும், கூஜா இல்ல சார். பசிச்சா சோற தான் சார் சாப்பிடுவோம், சேர இல்ல. ஃப்ரெண்ட்ஸ்னா ஒன்னா சாப்பிடலாம், சேர்ந்து ஊரை சுத்தலாம். ஆனா இப்படி முதுகுல குத்த கூடாது சார். டேய் உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன். நீ சொல்ற ரோஜா என்ன, இந்த கூஜா என்ன? புரியுற மாதிரி சொல்லண்டா. சொல்றேன் சார், சொல்றேன். எங்களுக்கு சொத்து இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொத்துன்னு நினைச்சு வாழ்றவங்க சார் நாங்க. எல்லாருக்கும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே வரும்னா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஃப்ரெண்ட்ஷிப் டே தான் சார். ஒரு நாள் இப்படிதான் எக்ஸாம் நெருங்கி வந்துச்சு. பிட் எடுத்துட்டு போனா கூட எந்த கேள்விக்கு எந்த பதில்னு எழுத தெரியாத அப்பாவி பசங்க சார் நாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம் சார். எப்படியும் நம்ம பாஸ் ஆக முடியாது, அது முடியாத காரியம். அட்லீஸ்ட் சேர்ந்து ஃபெயில் ஆகலாம்னு நினைச்சோம் சார். எக்ஸாம்ஸ் எழுதுறோம் சார், ரிசல்ட்ஸும் வந்துச்சு. நினைச்ச மாதிரியே எல்லாரும் ஃபெயில் ஆனோம் சார். ஆனா இந்த ராஜேஷ் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டு ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிட்டான் சார். ஒரு சப்ஜெக்ட்ல. டேய் நிறுத்துடா, நீங்களாச்சும் சொல்லுங்க சார். எக்ஸாம் அல்ல போர் அடிக்குதுன்னு கொஸ்டின் பேப்பரை திருப்பி 2 தடவை எழுதுனா உங்களை மாதிரி கூமுட்டை எவனா கரெக்ட் பண்ணி பாஸ் பண்ணி விட்டுட்டான். தப்பு எந்தா அவன்தா? தப்பு உண்டுதான், முழுக்க முழுக்க உண்டுதான். அந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு காமிச்சிருந்தா நானும் கொஞ்சம் பாஸ் ஆயிருப்பேன்ல. நீயும் அதே கொஸ்டின் பேப்பர் தானே வச்சிருந்த. நானா இருந்த ஆன்சர் பேப்பரை கூட கொடுத்துருப்பேன். அதான் என் பால்ராஜ். அவனை பத்தி இவ்ளோ சொல்றதுக்கு பதிலா போயிட்டு உன் லவ் சொல்லலாம்ல. சொல்லலாம், ஆனா பால்ராஜ் கிட்ட என் லவ் சொல்லணும்னா சாதாரணமா சொல்லக்கூடாது. அதுக்கு நிறையவே நான் ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன ப்ரிப்பேர் பண்ண போற? நல்ல புடவை கட்டிக்கணும், சென்ட் அடிச்சுக்கணும், முகத்துக்கு நல்ல மேக்கப் போட்டுக்கணும். அப்போ என்ன பார்த்து அவன் சொல்லி விடுவான் பாரு. அப்படி சொல்லும்போது நோன்னு சொல்லவும் வாய் வராது, வேணான்னு சொல்லவும் மனசு வராது. அது சரி. ஆனா உனக்கு என்ன,
நானா இருக்கவே இவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுவே நீ கேட்டா உங்க அம்மா இளவரசனையே கூட்டிட்டு வந்துருவாங்க.